பர்சனல் பிராண்டிங்கை பற்றி தான் பேச போகிறோம். நீங்கள் பிஸ்னஸில் இருந்தீங்க அப்படின்னா காம்படிஷன் ஹெவியாக இருக்கிற இடத்துல நீங்கள் தனியாக தெரிவிங்க, நம்மளுடைய பிஸ்னஸ் இம்ப்ரூவ் ஆகும். பட் இட் வில் டேக் லாங்கர் டைம். ஒரே நாளில் நடந்துட போகிறது இல்லை. பிஸ்னஸ் ஓனராக நாம் தான் வந்து பிஸ்னஸோட ஃபேஸு. பட் த பிராண்டிங் டிஃபரன்ஷியேட் தெம் ஃப்ரம் அதர்ஸ். இன் டர்ன் தட் வில் ஹெல்ப்ஃபுல் டு பிஸ்னஸ். வெல்கம் டு பியாண்ட் லிமிட்ஸ் பை கோகுல். ஸோ இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 2800 பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்க. 6 மாதம் மேலே, கிட்டத்தட்ட லாஸ்ட் ஆயுத பூஜை டைம்லேருந்து வீடியோ போட்டுட்டு நினைக்கிறேன். நேரிங் 1 இயருக்கு பக்கமாக வரப்போகிறோம். பட்டு இந்த சப்ஸ்கிரைபர் போதுமா? இப்போ இன்றைக்கி வந்து சப்ஸ்கிரைபர் கூட முக்கியம் இல்லை, உங்கள் வீடியோ எவ்வளோ வியூஸ் போகுது அப்படிங்கிறதான் மேட்ரு. ஆனால் ஒரு என்டர்ப்ரனருக்கு, ஏன்னா உங்களுக்கு வந்து திஸ் இஸ் நாட் ஒரு செக்ஸியான டாக் அப்படின்னு சொல்லுவாங்களே, என்டர்டைன்மெண்ட்டு. ஸோ அந்த மாதிரியான இது வந்து ஒரு வீடியோஸ் கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு சினிமா பாட்டு அல்லது ஒரு பாட்டு கச்சேரியில் இருக்கிற வீடியோவை எடுத்து போட்டிங்கன்னா அது லேக்ஸ் டுகெதர் வியூஸ் போகும். ஸோ இதுக்கான இப்போ இது ஏன்னா என்டர்ப்ரனர் மட்டும் தான் பார்க்க முடியும். அப்போ இதுக்கான வியூஸ் வந்து கண்டிப்பாக தான் கம்மியாக தான் இருக்கும். சப்ஸ்கிரைபரும் கம்மியாக தான் இருப்பாங்க, பட் வியூஸும் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன்னா, பர்சனல் பிராண்டிங்கை பற்றி தான் இப்போ இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஸோ பர்சனல் பிராண்டிங் ஹவு மச் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது. பர்சனல் பிராண்டிங், தென் பிஆர், பப்ளிக் ரிலேஷன்ஷிப். அது பிஆருங்கிறது நம்மளை பற்றி, நம்ம கம்பெனியை பற்றியான நியூஸு பரவலாக கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வர்றது. சரிங்களா? ஸோ இப்போ 2800 சப்ஸ்கிரைபர், ஒரு வீடியோவுக்கு ஒரு 500 வியூஸு. சரியா? இதெல்லாம் பார்த்தா கம்மியாக தான் இருக்கும். பட் அதை பார்க்குறவங்க ஒவ்வொருத்தரும் வேல்யூபிள். ஏன்னா இதில் வந்து ஒருத்தர் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அந்த வீடியோஸை பார்க்க முடியாது. இப்போ நான் ஒரு வீடியோ பார்க்குறேன் அப்படின்னா, அது நியான் ஷோன்னு ஒன்று இருக்குது, பாட்காஸ்ட்டு. நான் வாக்கிங் போகும்போது கேட்பேன், இல்லை வீட்டில் வந்து யூடியூப்லேயும் பார்ப்பேன். ஏன்னா அது ஸ்பாட்டிஃபைலையும் இருக்குது. இப்போ எல்லாமே எப்படின்னா, நீங்கள் ஒரு வீடியோவை ஷூட் பண்ணிவிட்டு அந்த வீடியோவை ஆடியோவாக வந்து நீங்கள் பாட்காஸ்ட்டில் ஸ்பாட்டிஃபைல போட்டலாம். பாட்காஸ்ட் செக்ஷனில் போட்டிங்கன்னா யாராவது வாக்கிங் போகும்போது வந்து அவங்க வந்து காதில் ஹெட்ஃபோன் மாட்டிக்கிட்டு கேட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அந்த லேர்னிங் அது வந்து ஈஸியாக கிடைக்கும். இப்போ அந்த நியான் ஷோ, த ஸ்பாரெக்ஸ், ஸோ இந்த மாதிரி சேனல்லாம் இருக்குது. அவங்களாம் என்டர்ப்ரனர்கிட்ட, அது எஸ்பெஷலி அவங்களாம் ஸ்டார்ட் அப் ஏரியாவில் இருக்கிற என்டர்ப்ரனரோட பேட்டி எடுத்து அதை ரிலீஸ் பண்ணுவாங்க. நம்ம இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் நடந்தது. ஸோ அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து அதுக்கப்புறம் சைனா வந்து ரேர் எர்த் மினரல்ஸை வந்து பேன் பண்ணாங்க. அதாவது லைசன்ஸ் வாங்கி தான் எக்ஸ்போர்ட் பண்ணணும் நாங்கள். ஸோ இதெல்லாம் வந்து ஜியோ பொலிட்டிக்கல் ரிஸ்க்கு. இப்போ இந்தியாவுக்கு கிடைக்க வேண்டிய இந்த மினரல்ஸ், ஏன்னா அது வந்து நிறைய ஈவியில், காரில், ஆட்டோமொபைல்ஸில் நிறைய யூஸ் பண்ணக்கூடிய மினரல்ஸ்லாம் ஷார்ட்டேஜாக இருக்குது அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணதுனால. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து சாஃப்ட்வேரில் வெல்நோன் பெரிய கம்பெனிஸ்லாம் இருக்குது, இன்ஃபோசிஸ், விப்ரோ, இதெல்லாம் இருக்குது. பட் வந்து வி ஆர் நாட் நோன் இன் ஹார்ட்வேர் லைக் செமிகண்டக்டர்ஸ் ஏரியாவிலெல்லாம். ஸோ அதுக்கு தான் இப்போ கவர்மெண்ட் வந்து ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ் கொடுத்து இண்டிஜினியஸாக நிறையா கொண்டுட்டு வரணும் அப்படின்னு வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அது வந்து ஏன்னா கண்ட்ரியோட செல்ஃப் சஃபிஷியன்சிக்கும் சரி, செக்யூரிட்டிக்கும் சரி இந்த மாதிரி ஏரியா தேவைப்படுது. சரிங்களா? ஸோ பட் நம்ம டாபிக் உள்ள வருவோம். இப்போ இந்த வீடியோஸ்லாம் நான் சொல்ல வந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து 1 hour 2 hour அந்த மாதிரி போகும். ஸோ அப்போ அந்த அளவுக்கு பொறுமையாக இருந்து பார்க்கக்கூடிய ஆள் கம்மியாக தான் இருப்பாங்க. பட் ஆனால் அவங்க எல்லாமே வேல்யூபிள். நீங்கள் பிஸ்னஸில் இருந்தீங்க அப்படின்னா அது பிஸ்னஸாக கன்வெர்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். இப்போ உங்களுடைய பர்சனல் பிராண்டிங் நீங்கள் ஒன்று க்ரியேட் பண்ணுறீங்க. இப்போ நான் எப்படி இது வந்து 1 இயருக்கு முன்னாடி ஒரு யூடியூப் சேனலில் வந்து நம்ம வந்து நம்மளுடைய வீடியோ ரிலீஸ் பண்ணணும், வேறு ஒன்றும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து கண்டினியூஸாக மக்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான். அதாவது இப்போ என்னோட மெசேஜ் ஒரு கொஞ்சம் பேர்த்த வந்து அட்ராக்ட் பண்ணுது, அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா அவங்க தே ட்ரஸ்ட் மீ. ஸோ அப்போ நான் வந்து என்னுடைய பொருள் மேலேயே அது வந்து இன்டைரக்டாக ட்ரஸ்ட்டை கொடுக்கும். ஆனால் நான் அப்படி தான் வந்தேன். நம்ம பொருள் வந்து எல்லாமே குவாலிட்டியாக தான் நாங்கள் வந்து அதில் வந்து வி ஓன்ட் காம்ப்ரமைஸ். எங்களுடைய ஆப்ஸ் எல்லாமே வந்து குவாலிட்டியில் வந்து வி ஓன்ட் காம்ப்ரமைஸ். அது தரவு டெஸ்டிங் பண்ணி தான் வந்து ரிலீஸிங் எல்லாம் போகும். ஸோ ஏன்னா வீடியோ பேசிட்டு என்னுடைய சொல்லுக்கும் செயலுக்கும் டிஃப்ரென்ஸ் இருந்ததுன்னா அங்கே வந்து எடுபடாது. அதனால் வந்து அந்த பக்கம் அந்த குவாலிட்டி ஆஃப் தி ப்ராடக்டில் தேர் இஸ் நோ காம்ப்ரமைஸ். அதே சமயத்தில் ஆனால் கொண்டு போய் ரீச் பண்ணுறதுக்கு இது பிராண்டிங் அப்படின்னா என்னங்க? பிராண்டிங் நான் எப்படி திங்க் பண்ணுறேன் அப்படின்னா,
அது ஒரு ட்ரஸ்ட்டை கிரியேட் பண்ணுற ஃபேக்டர். உங்களுக்கு அந்த ஒரு பொருள் மேலே, பொருளுங்கிறத விட அந்த கம்பெனி மேலேயோ அவங்க விற்கிற பொருள் மேலேயோ ஒரு நம்பிக்கையை கொண்டுட்டு வர்றது தான் வந்து பிராண்டிங். ஓகேவா? ஸோ ஒரு கஷ்ட காலத்தில் இந்த பிராண்டிங்லாம் உங்களை காப்பாற்றும். அதாவது வந்து ஒரு காம்படிஷன் ஹெவியாக இருக்கிற இடத்துல நீங்கள் தனியாக தெரிவிங்க இந்த பிராண்டிங் மூலியமா. இப்போ ராம்ராஜோட வேஷ்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க, மற்ற வேஷ்டி அதுக்கு கம்பேரபிள் இல்லையானா கம்பேரபிள், கண்டிப்பாக கம்பேரபிள் தான். அந்த குவாலிட்டி யாராலையும் அச்சீவ் பண்ண முடியாதுன்னு அச்சீவ் பண்ண முடியும். பட் த பிராண்டிங் டிஃப்ரென்ஷியேட் தெம் ஃப்ரம் அதர்ஸ். சரிங்களா? அது மாதிரி தான் இந்த பர்சனல் பிராண்டிங். பர்சனல் பிராண்டிங்கிறது நம்மளையே நம்ம பிராண்ட் பண்ணிக்கிறது. ஆஸ் ஏ பிஸ்னஸ் ஓனராக நாம் தான் வந்து பிஸ்னஸோட ஃபேஸு. ஸோ அப்போ நம்மளுடைய என்ன சொல்கிறது, நம்மளுடைய ஃபேஸை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்தணும். அது மூலிமா நம்ம மேலே, நம்ம கம்பெனி மேலே, நம்ம விற்கிற பொருள் மேலே மக்களுக்கு நம்பிக்கை வரும். அது மூலிமா சேல்ஸ் அதிகமாகும். ஸோ சம்டைம்ஸ் வந்து இதில் ஏற்கனவே இந்த B2B, B2C பற்றிலாம் பேசியிருக்கிறோம். B2Cங்கிறது நம்ம நேராக கஸ்டமர்கிட்ட விற்கிறது வேல்யூ கம்மியாக இருக்கும். B2Bங்கிறது கம்பெனிக்கு விற்கிறது அது வேல்யூ அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் B2B பிஸ்னஸில் இருந்தீங்கன்னா பர்சனல் பிராண்டிங் உங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஆர்டர் வேல்யூ வந்து லேக்ஸில் இருக்கும். ஸோ அட்லீஸ்ட் இல்லை மல்டிபிள் ஆஃப் 1000ல் இருக்கும். சம்டைம்ஸ் இட்ஸ் இன் லேக்ஸில் இருக்கும். சரியா? சம்படி ஹேவ் த க்ரோரில் கூட வேல்யூ இருக்கலாம் சம் கம்பெனிஸ்க்கு. ஸோ அப்போ நீங்கள் வந்து பர்சனல் பிராண்டிங் நீங்கள் உங்களை பண்ண ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வெளியில் தெரிய ஆரம்பிப்பீங்க. ஸோ அதை கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணணும். இனிஷியல் பீரியட் நீங்கள் ஒரு வீடியோ போட்டதுனால வந்து எல்லாருமே உங்களை வந்து பார்த்துருவாங்கன்னு தெரியாது. அட்லீஸ்ட் உங்கள் கஸ்டமருக்கு அந்த வீடியோவை சென்ட் பண்ணணும். கஸ்டமரும் அதை பார்க்கணும் அப்படின்னா அது வந்து அதில் வந்து வேல்யூபிள் கண்டென்ட் இருக்கணும். தட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வீடியோஸ் இப்போ நான் வெப்சைட்டே என்னது இருக்குது, googlenotes.com சொல்லிட்டு. ஸோ லிங்க்டின்ல இருக்கிறேன், ஃபேஸ்புக்கில் இருக்கிறேன், இன்ஸ்டாகிராமில் இருக்கிறேன், எல்லா மீடியத்துலையும் இருக்கிறேன். ஏன்னா வேற எவர் பீப்புள் அவைலபிள் நம்ம அங்கே இருப்போம். பட் என்னுடைய கண்டென்ட் எல்லாத்துலேயும் சேமாக தான் இருக்கும். ஈவன் ஃபேஸ்புக் எனக்கு கரெக்டான ஆடியன்ஸ் கிடையாது. இன்ஸ்டாகிராம் ஒரு யங்ஸ்டர், அடுத்தது யங்ஸ்டர்லாம் அங்கே தான் இருக்கிறாங்க. நம்ம யங்ஸ்டர் என்ன, நம்மளுடைய பொருள் வகை என்ன, அதுக்கு எந்த பிளாட்ஃபார்ம் இருக்கணும்னு பார்க்கணும். ஸோ அது மாதிரி வந்து அந்த பிளாட்ஃபார்மை சூஸ் பண்ணி நாம் வந்து அங்கே நம்மளுடைய நாலேஜை ஷேர் பண்ணுறது மூலியமா நம்மளுடைய பர்சனல் பிராண்ட் இம்ப்ரூவ் ஆகும். பர்சனல் பிராண்ட் இம்ப்ரூவ் ஆகிறது மூலியமா நம்மளுடைய பிஸ்னஸ் இம்ப்ரூவ் ஆகும். பட் இட் வில் டேக் லாங்கர் டைம். ஒரே நாளில் நடந்துட போகிறதில்ல. கண்டினியூஸாக நம்ம வீடியோவை பேசி போட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, வீடியோன்னு இல்லை, ஈவன் லிங்க்டின்ல நீங்கள் ஆர்டிகல் எழுதினாலும் சரி, உங்கள் பிஸ்னஸ் வகை என்னன்னு பாருங்கள். ஈவன் ஃபேஸ்புக்கு உங்களுக்கு மாஸ் ரீச் ஆஃப் B2C அப்படின்னா யூ நீட் டு பி இன் ஃபேஸ்புக்கு. சரியா? ஸோ உங்களுக்கு எந்த மீடியம் கரெக்டாக இருக்குன்னு சூஸ் பண்ணி, ஸோ அந்த மீடியத்தில் உங்களுடைய வீடியோவையோ அல்லது உங்களுடைய ஆர்டிக்கிளையோ உங்களோட ஒப்பீனியனை நீங்கள் வந்து எழுதுறதோ பேசவோ ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரீச் ஆக ஆரம்பிப்பீங்க. அதுக்கு பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம், பொறுமை ரொம்ப முக்கியம். இட் வில் டேக் லாங்கர் டைம். அது மூலிமா உங்களுடைய பர்சனல் பிராண்ட் இம்ப்ரூவ் ஆகும். இன் டர்ன் தட் வில் ஹெல்ப்ஃபுல் டு பிஸ்னஸ். ஸோ யூ ஸ்டார்ட் யுவர் பர்சனல் பிராண்ட் ஃப்ரம் டுடே. தேங்க்யூ.